கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாம் படிக்க இருக்கிற செய்தியானது கனிதரும் செடி என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த செய்தியை நாம் லகுவாக எளிமையாக நாம் படித்து கொண்டாலும் இப்போதுள்ள நேரம் மிகவும் கடினமான நேரம். இந்த நேரத்தில் நாம் யாரை உறக்கத்திலிருந்து எழுப்பினாலும் அவங்க கண்ணை திறந்த உடனே எல்லாரும் வானத்துக்கும் பூமிக்கும் போயிட்டு வர்றது மாதிரி தென்படும். ஆனால் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கொண்டு இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம கேட்க இருக்கிறோம். உங்களுடைய சிந்தனையை சற்று தூண்டும்படியாக ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு செல்வந்தர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பெரிய விழா ஒன்றை நியமித்து அந்த விழாவில் பங்கு பெறும்படியாக குறிப்பாக அவரிடத்தில் வேலை பார்க்கும் வேலையாட்களை அழைத்தனுப்பினார். இதில் அனைத்து வேலைக்காரர்களும் கட்டாயமாக பங்கு பெற வேண்டும் என்பது அவருடைய அழைப்பு. ஆனால் இது ஒரு நிபந்தனை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிறந்த நாள் விழாவிற்கு வரும் யாராக இருந்தாலும் சரி, யாரும் கையில் பரிசு கொண்டு வரக்கூடாது. மாறாக வருகிறவர்கள் இந்த செல்வந்தரிடத்திலிருந்து பரிசை பெற்று கடந்து செல்ல வேண்டும். எனவே வருகிறவர்களுக்கு இந்த செல்வந்தர் 2 வகையான விதமான பரிசை வைத்திருந்தார். ஒரு புறத்தில் அவர் வேதாகமத்தை வைத்திருந்தார், மறுபுறத்தில் அவர் சம்பாதித்த செல்வமான சில நாணயங்கள், பணம் போன்ற காரியங்களை வைத்திருந்தார். எனவே இப்ப இந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் அவர் ஒரு அழைப்பு கொடுத்தார். இங்கே வந்து பரிசுகளை பெற்று செல்கிறவர்கள் நீங்கள் எடுத்து கடந்து செல்லலாம் என்று சொன்ன நேரத்திலே அங்கே கூடி வந்த அநேக வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரும் ஒரு காரணம் சொல்லி, எனக்கு பணம்தான் அவசியம் என்று சொல்லி பணத்தை எடுத்து கடந்து சென்றார்கள். ஆனால் அந்த பிறந்தநாள் விழாவில் கடைசியாக வந்த ஒரு சிறுவன், அந்த வீட்டிலே மிகவும் லகுவான ஒரு எளிமையான வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவன், அவன் முன்பதாக வந்து தலை குனிந்து நிற்கும்போது அந்த செல்வந்தர் அவனை பார்த்து கேட்டது, மகனே, நீ என்ன எதிர்பார்த்து நிற்கிறாய்? எனக்கு தெரியும் உன்னுடைய வறுமை நிமித்தமாக நீ இந்த நாணயங்களை, இந்த பணத்தை எடுப்பதற்கு நீ ஆயத்தமாகிறாய் என்பதை அந்த செல்வந்தர் கூறிய போது அந்த மகன் சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, எஜமானே, இந்த நேரத்திலே நான் தெரிந்து கொள்வது ஆண்டவருடைய பரிசுத்த வேதம். சரி, அந்த செல்வந்தர் அதை எடுத்து கையில் கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை, இந்த வேதாகமத்தையும் எடுத்துக்கொள், அதோடு இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். ஆனால் அதனுடைய காரணத்தை கேட்டார். நீ வேதாகமத்தை எடுத்ததற்கான காரணம் என்ன? அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, என்னுடைய தாய் உயிரோடு இருந்த நாட்களிலே அந்த வேதாகமத்தை படித்து அதிலிருந்து வந்த சத்தியங்களையும் எனக்கு கதைகளாக, சாட்சிகளாக சொன்ன நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக ஆறுதலையும் சந்தோஷத்தையும் பெற்றதுண்டு. ஆனால் இன்றைக்கு இவைகளை நான் இழந்து தவிக்கிறேன். காரணம் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, என்னுடைய தாயை இழந்தது ஒரு புறத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இல்லாமல் போயிற்று. தேவ ஜனமே, கனிகளா வரன்களா? முதலாவது ஒரு செய்தியை கேட்டோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எது? கனிகளா வரங்களா? எது? வரங்கள் இல்லாம கூட எங்க போயிடலாம்னு சொன்னாங்க? பரலோகத்துக்கு போயிடலாம். கனிகள் இல்லாம எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. எனவே தேவ ஜனமே, நாம் தெரிந்து கொள்ள போகிறது என்ன? ஆண்டவருடைய வேதத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கக்கூடிய இந்த இரவு நேரத்திலே நம்முடைய காத்திருப்பின் ஜெப ஆராதனையிலே இன்றைக்கு நாம் கனி தரும் செடி என்ற தலைப்பின் கீழாக யோசேப்பை பற்றி நாம் ஒரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பாடலிலிருந்து ஒரு கவியை பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற கவியை மாத்திரம், ஒரு பல்லவியை மாத்திரம் நாம் பாடுவோம். ஆவியானவரே,
அன்பே நாவியானவரே, ஏப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, நீர் இப்பொழுது இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் வாரும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கனநித்திரையின் ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய கண்களும் இருதயமும் செவிகளும் விழித்திருப்பதற்கு தேவன் எங்களை கிருபை செய்து வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. இந்த நாள் செய்திக்கான தலைப்பாக ஆதார வசனமாக நாம் பார்ப்பது ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்திலும் நாம் செய்திக்காக நாம் பார்க்க இந்த செய்தியினுடைய நாயகன் யார் என்று சொல்ல பார்க்கும்போது இந்த யோசேப்பு. ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்கள் நமக்கு குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்ததாக இருந்தாலும் அதில் 14 அதிகாரங்கள் இந்த யோசேப்பையும் யோசேப்பினுடைய வாழ்க்கையும் குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமத்தில் முற்பிதாவான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பின்பதாக இஸ்ரவேல் என்று சொல்லி அவருடைய பெயரை குறித்து நாம் எல்லாமே படித்து வருகிறோம். ஆனால் இந்த யோசேப்பை குறித்து இந்த வேதத்தில் இவ்வளவு பெரிதாக எழுதப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது ஜோசப் வாஸ் a Christ like personality. யோசேப்பு கிறிஸ்துவை போலொத்த குணாதிசயத்தை படைத்தவனாக இருந்தான். எனவே நம்ம ஆவியின் கனிகள் எத்தனை? ஆவியின் கனிகள் எத்தனை? 9. சரி, என்னென்ன கனிகள்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனிகளை பார்க்கிறோம். இந்த 9 கனிகளும் என்ன? 9 கனிகளும் என்ன? தேவனுடைய குணம். சரி, இந்த 9 கனிகளும் தேவனுடைய குணம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 9 கனிகளும் இந்த 9 குணங்களும் யாரிடத்திலும் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது யோசேப்பினிடத்திலும் காணப்படுகிறது. எனவே யோசேப்பு ஒரு கனி தரும் செடி என்று சொல்லி நாம் இந்த ஆதார வசனத்தை நாம் படித்திருக்கும் வேளையிலே இன்றைக்கு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய சில சாட்சியின் அனுபவங்களை நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிற முதல் பகுதி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோசேப்பு கானானில் தன் தகப்பனுக்கு மகனாக வாழ்ந்த நாட்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, ஜோசப் as a son in Canaan. ஓகே, ஸ்லைட் கொஞ்சம் ஆர்டர் மாறி. ஓகே, கானானில் குமாரனாய் வாழ்ந்த யோசேப்பு. கானான்ல யாருக்கு குமாரன் இவர் யோசேப்பு? இவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? யாக்கோபு, இஸ்ரவேல். சரியா? அம்மா பேரு ராகேல். சரியா? ராகேலுக்கு பிறந்த மகனான யோசேப்பு. சரி, இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட குணத்தை படைத்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. 37 அதிகாரம் 2 வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். எப்படிப்பட்ட பையன் இந்த யோசேப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. அவன் செய்யக்கூடிய துன்மார்க்கமா, அவர்களுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய துன்மார்க்கமான காரியத்தை கொண்டு வந்து யார்கிட்ட சொல்வாரா? தகப்பன்ட்ட. சரி, இதுல என்ன கனி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டனா, இதுல என்ன கனி இருக்குது?
இதுல ஆவியின் கனி இருக்குதா இல்ல மாம்சத்தின் கிரியை இருக்கிறதா என்று சொல்ல பாரும்போது இதில் ஆவியின் கனியாகிய அன்பு இங்கே விளங்குகிறது. மாம்சத்தின் கிரியை இந்த இடத்துல என்னன்னு சொல்ல பாரும்போது ஒருவேளை புறங்கூறுதல் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் இது ஆவியின் கனியாகிய அன்பு. ஏனென்றால் அந்த தகப்பனான இஸ்ரவேல் யோசேப்பை மிகவும் அதிகமாய் நேசிப்பார். ஏன் யோசேப் மேல் அவ்வளவு பாசம் சொல்ல பாரும்போது இந்த இஸ்ரவேல் முதிர் வயதில் இருக்கக்கூடிய நிலைமையில் பெற்றெடுத்த மகன் தான் இந்த யோசேப்பு. அவன் மேல அவ்வளவு பாசம் வைத்திருந்ததுனால அந்த தகப்பனான இஸ்ரவேல் என்ன செய்தார் என்று சொல்ல பாருங்க. 3-4 வசனத்தை பார்ப்போம். இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாவற்றிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? பலவர்ண அங்கியை அவனுக்கு செய்வித்தான். சரி, அடுத்து அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். சரி, முத பாடம் நம்ம பார்க்கிறோம். என்ன பாடத்தை இங்கே கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல பார்க்கும்போது யோசேப்பு கானான் தேசத்திலே தன்னுடைய தகப்பனுக்கு மகனாய் இருக்கக்கூடிய நாட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது he was hated by his brothers. அவருடைய சகோதரர்களாலே அவர் வெறுக்கப்பட்டார். சரி, ஏன் அவர் வெறுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? அடுத்தடுத்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த 5ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சரி, சொப்பனத்தை சொல்றாரு. அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் கேட்ட பிற்பாடு அவனுடைய சகோதரர்கள் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சரி, அது கடந்து போகட்டும். அடுத்து இந்த யோசேப்பை இவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 21-22 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. இந்த யோசேப்பை கொலை செய்வதற்கும் அவர்கள் தீர்மானம் பண்ணி வந்தாங்க. ஆனா ஒரு சகோதரன் இருக்கிறான், யார் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அங்கே ரூபன் பேசினான். சரி, என்ன பேசினாரு? அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது பாருங்க. ஓகே, அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமலும் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். சரி, யோசேப் கானான்ல மகனாய் இருக்கிறார். என்ன நேர்ந்தது? முதலாவது அவனுடைய சகோதரனுடைய வெறுப்புகள் அவன் மேலே இருந்துச்சு. சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம் அவனுடைய சகோதரர்களுடைய வெறுப்பு ஒரு புறத்தில் அவன் மேலே இருந்தாலும் அவனை காப்பாற்றுவதற்காக ஒரு புறத்தில் பேசினது ரூபன். சரி, அடுத்தது யூதா. அவனை என்ன செய்வோம்னு சொல்றாரு? அவனை அடிமையாக விற்று விடுவோம் என்று சொல்லிட்டு அவனை அடிமையாக விற்று விடுகிறார். ஆனால் இதற்கான காரணம் என்ன என்று சொல்ல பார்க்கும்போது he was faithful to his father. அவருடைய பிதாவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த பூலோகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் உலகத்தாரால் பகைக்கப்படுகிறீர்களா? பிதாவின் சித்தத்தை செய்கிற யாராக இருந்தாலும், பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் உலகத்தாரால் நிச்சயமாக பகைக்கப்படுவார்கள். 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை விசுவாச பிள்ளைகளே, மீதமான திருச்சபையே, ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளக்கூடிய சந்ததிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தாரால் பகைக்கப்படுகிறோம். எதற்காக என்று சொல்ல பார்க்கும்போது பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும் போது அந்த உலகத்தின் பகை நம்மேலே சுமர்கிறதாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் பதிவிடவில்லை, நான் வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உலகத்தினுடைய நிந்தனைகளையும் உலகத்தினுடைய போராட்டங்களையும் உலகத்தினுடைய எதிர்ப்புகளையும் நாம் சந்தித்து இருக்க கூடும். அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்த நாட்களில்தான் கனி கொடுத்தவரான இந்த யோசேப்பு. உங்கள் வாழ்க்கையில் அந்த போராட்டமான நேரத்தில் நாம் என்ன விதமான கனிகளை நாம் ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க இருக்கிறோம்? எனவே யோசேப்பினிடத்திலே அன்பு காணப்பட்டது.
பெருமிதம் இல்லாதிருந்தது. அப்பா அவனை ரொம்ப நேசித்தாலும் அதை பெருமிதமாக அவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது he was a man without any reproof. அவருடைய வாழ்க்கையிலே எந்த குற்றங்களும் எந்த பாவங்களும் அவர் மேல் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே விரோதத்தை உண்டாக்கக்கூடிய பண்புகளும், சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய குணங்களும், கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய குணங்களும் அந்த யோசேப்பினிடத்தில் இல்லாதிருந்தது. காரணம் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது அவங்க அப்பாவுடைய சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருந்தார். அப்பா என்ன வேலை சொன்னாலும் வீட்டில் செய்வார். இதை குறித்து அம்மையாரினுடைய எழுத்துக்களே நம்ம ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். ஓகே, இது நான் எந்த புக்கு, முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்தில் 266வது பக்கம். நான் அந்த டீட்டெயில்ஸ் போடல. சரி, 266வது பக்கம் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அம்மையார் எழுதிக்கிறாங்க பாருங்க. யாக்கோபு தன் குமாரர்களில் அநேகருக்கு செழிப்பான எதிர்காலத்தை முன்னறிவித்தான். சரி, யாக்கோபு பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். சரி, கடைசியாக யோசேப்பின் பெயர் வந்தது. தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் ஆசீர்வாதங்களை கூறிய போது தகப்பனுடைய இருதயம் என்ன செய்ததா? வலிந்து ஓடியது. அந்த மகனான யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது, சரி, என்ன விதமான ஆசீர்வாதம்? யோசேப்பு யாரு, எப்படி இருக்க போறாருன்னு சொல்ல பாரும்போது அவன் ஒரு கனி தரும் செடியாக இருப்பான். அடுத்து சொல்லிருக்கிறது பாருங்க, அவன் நீரூற்றுண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரில் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களில் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இந்த வசனம் தான் நமக்கு 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். எனவே யோசேப்பை ஆசீர்வதித்த தகப்பன் கானான் என்ற ஊரில் வைத்து யோசேப்பை ஆசீர்வதித்தார். சகோதரர்கள் விரோதமாக நின்றாலும் இந்த யோசேப்பை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது யோசேப்பினிடத்திலே காணப்பட்ட அந்த அன்பும் அந்த நற்குணமும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. சரி, இன்னும் நம்ம ஒரு கேள்வி கேட்போம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வேற என்ன கனிகள் காணப்பட்டுச்சு? வேற என்ன கனிகள் காணப்பட்டுச்சு? நல்ல குணம், சரி, நற்குணம். வேற என்ன கனிகள் காணப்படுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில்? வாழ்க்கையில் கனி இருந்துச்சா? இருந்துச்சு. கனி தரும் செடி அப்படிதான் நம்ம படிக்கிறோம். வேற என்ன கனிகள் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது? ரொம்ப முக்கியமான ஒரு கனி. அது நம்ம சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒரு ப்ரோக்ராமாக வைப்போம். அப்படிதான் நம்ம ஸ்கூல் வைட்லையும் வைப்போம், நம்ம சர்ச் வைட்லையும் வைப்போம். என்ன கனி அது? இச்சையடக்கம். சரி, யோசேப்பு இந்த இச்சையடக்கம் என்ற கனியை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தினார். எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2ஆம் பகுதிக்குள்ளாக நம்ம போவோம். யோசேப்பு எகிப்திலே அடிமையாய் இருக்கும்போது அவர் இச்சையடக்கம் என்னும் கனியை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார். சரி, யோசேப்புக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லலாம் பார்க்கும்போது முதலாவதாக யோசேப்பு போத்திபாரனுடைய இல்லத்தில் வேலை செய்வதற்கான ஒரு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். சரி, அங்கே அந்த யோசேப்பு செய்ததெல்லாம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. அந்த பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். சரி, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தார். நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது அவர் கனி கொடுப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்ததின் நிமித்தமாக.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் படித்த ஒரு செய்தி, முதலாவதாக நம்ம ஒரு செய்தி கேட்டோம். நம்ம யார்ல நிலைத்திருக்க வேண்டும்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம் என்றால் அவர் நம்மில் நிலைத்திருப்பார். அப்ப யோசேப்பு கிறிஸ்துவில் நிலைத்திருந்ததன் காரணமாக கிறிஸ்து யோசேப்போடு நிலைத்திருந்தார். யோசேப்பிடத்திலே கிறிஸ்து நிலைத்திருந்ததுனாலே வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இன்னைக்கு பார்க்கும்போது சில ஊழிய அனுபவங்களை கடந்து வந்தது உண்டு. சிறு வயதாக வாலிப நாட்டில் இருந்த காலங்களில் திருச்சி மத்திய சபையிலே வாலிப பருவங்களை நாங்கள் கழித்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களுக்கு ஒவ்வொரு ஓய்வு நாளும் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா வேல்டன் ப்ராஜெக்ட். அந்த வேல்டன் ப்ராஜெக்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் பார்க்கும்போது, ஒரு நாளுக்கு ஒரு வசனம் நாங்கள் படித்திருக்கணும். 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் மத்தியான நேரத்தில் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த குறித்த நேரத்தில் அந்த படித்த 7 வசனங்களையும் நாங்கள் ஒப்புவிக்க வேண்டும். அதில் தவறி போவதற்கு யாராவது அந்த கூட்டத்தில் இருப்பாங்களான்னு சொல்ல வரும்போது ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. போட்டி போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வாஞ்சை இருக்கும். அதுக்கப்புறம் வந்த எழுச்சி என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, சார் ஒரு நாளுக்கு ஒரு வசனம் தான் படிக்கணுமா, 2-3 படிக்கக்கூடாதா அப்படி கேட்டவங்களும் உண்டு. சரி, இந்த வேல்டன் ப்ராஜெக்ட், இந்த வசனங்களை படித்து கடந்து வந்த நாட்களிலே தேவ ஜனங்களை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கூட்டத்தில் இருந்தவர்கள், இந்த குழுவில் இருந்தவர்கள், சரி ஒரு ஆள் பாஸ்டர் இன்னைக்கு உங்க முன்னாடினாலும் இன்னைக்கு பல பேர் பல இடங்களே மிகவும் மிகவும் உயர்ந்த ஸ்தானங்களே உலகத்தினுடைய பல எல்லைகளில் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஓய்வு நாளுக்காக எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். உலகத்தாரால் அவர்கள் பகைக்கப்பட்டாலும் அவர்கள் தேவனுக்கென்று பொறுமையாய் நிற்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, அவன் காரிய சித்தியுள்ளவனானான், ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இன்றைக்கு நாம் யோசேப்பை போல நாம் மாற வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எனவே அந்த யோசேப்பு செய்கிற எல்லாமே வாய்க்கிறதாக இருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம சாட்சி சொல்லும் வேளையிலும் ஜெபிக்கும் வேளையிலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, நாம் செய்வது எல்லாம் வாய்க்கிறதா? நாம் செய்வதெல்லாம் வாய்க்கிறதா? ஏன் வாய்க்கவில்லை? நம்முடைய வாழ்க்கையில் கனி இருக்கிறதா? ஆவியின் கனிகள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த பக்தி வினயம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாஞ்சைகள் இருக்கிறதா? இல்ல, இதெல்லாம் இல்லாம அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் இருப்பதனாலே இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா? அந்த அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் எதை முயற்சி பண்ணாலும் எதுவுமே வாய்க்காது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் படித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திலே யோசேப்பினுடைய குணத்தை நாம் பார்க்கும்போது, அவன் சாந்த குணம் கொண்டவனாகவும் நற்குணம் கொண்டவனாகவும் இருந்தார். யோசேப்பினுடைய வேலை நிமித்தமாக போத்திபாரனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் செய்யும் வேலை நிமித்தமாக உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் செய்யும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். காரணம், நாம் யோசேப்பை போல கனி தரும் ஜீவியத்தை நாம் ஜீவிக்கும் போதே இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அந்த சூழ்நிலை கீழாக பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார். சரி, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் இந்த பகுதியில் கடைபிடித்த கனி என்ன சொல்லலாம் பார்க்கும்போது முக்கியமான ஒரு சூழ்நிலை. போத்திபாரனுடைய மனைவி என்ன செய்தாள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது 6ஆம் வசனத்துல, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப் எப்படி இருந்தானா? அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். சரி, இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை? 8ஆம் வசனம், அவனோ ஓகே, சரி ஒரு வசனம் மிஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே,
சரி, இந்த இடத்துல என்ன நடந்தது நமக்கு தெரியும். சரி, யோசேப்பு என்ன செய்யப்பட்டான்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவனுடைய போத்திபாரின் மனைவி இந்த யோசேப்பை தன்னிடத்தில் வந்து சயனிக்கும்படியாக அழைத்தாள். ஆனால் யோசேப்பு செய்தது என்ன சொல்லலாம் பார்க்கும்போது, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். அடுத்த வசனம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். சரி, யோசேப்பை தூண்டி பார்க்கக்கூடிய சாத்தானின் ஆவி யார் மூலமா வருது? போத்திபாரனுடைய மனைவி மூலமாக. போத்திபாரனுடைய மனைவியின் மூலமாக யோசேப்பை தூண்டி பார்ப்பது, சீண்டி பார்ப்பது, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை தான். சரியா? தேவனுடைய பிள்ளைங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்மளை சுற்றி ஒருவேளை யாராவது அப்படி தூண்டி பார்க்குறவங்க, சீண்டி பார்க்குறவங்க தானே கொஞ்சம் தள்ளி இருங்க. சரியா? அப்ப இந்த தூண்டி பார்ப்பது, சீண்டி பார்ப்பது, இதெல்லாம் சாத்தானுடைய ஆவி. சரி, இப்ப இந்த யோசேப்பை இந்த போத்திபாரனுடைய மனைவி ஒரு தவறுதலான ஒரு உறவுக்குள்ளாக அழைக்கும் போது யோசேப்பு என்ன செய்தான் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அந்த இச்சையடக்கம் என்ற கனியை வெளிப்படுத்தும்படியாக அந்த இடத்திலிருந்து அவன் விரைந்து ஓடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்ன நடந்தது யோசேப்பின் வாழ்க்கையிலே? யோசேப்பு பார்வோனுடைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய காலங்களாக அது மாறினது. சரி, 21ஆம் வசனத்தை பார்ப்போம். 39ஆம் அதிகாரம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. எங்க அப்பா கூட இருக்கும் போது ஆண்டவர் யோசேப்போட இருந்தார். சரியா? அடுத்து இந்த போத்திபார் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் இந்த யோசேப்போட இருந்தார். இப்ப பார்வோனுடைய சிறைச்சாலையில் இருக்கும் போது கர்த்தர் யாரோட இருக்கிறாரு? இந்த யோசேப்போட இருக்கிறார். சரி, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சரி, தயவு கிடைக்கும்படி செய்தார். என்ன சூழ்நிலைக்குள்ளாக யோசேப்பு வழிநடத்தப்பட்டார் என்று சொல்ல பார்க்கும்போது, சமாதானம் என்ற கனியை வெளிப்படுத்தும்படியாக இந்த யோசேப்பு அழைக்கப்பட்டார். அவர் கைதியா வந்துட்டேன், அங்க போய் மொரட்டாட்டம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இதெல்லாம் அவர் செய்யல. மாறாக யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே பொறுமையாய் தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கென்று ஒரு நேரம் வந்தது. வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். சரி, இப்பதான் யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன வாய்ப்பு என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ரொம்ப தாழ்மையா கேட்கிறாரு. சொப்பனத்தினுடைய அர்த்தம் வேணுமா? யார்கிட்ட கேளுங்க, ஏன்ட்ட சொல்லுங்க, நான் யார்கிட்ட இருந்து அந்த பதிலை வாங்கி தரேன் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, யோசேப்பு சொல்றாரு பாருங்க, தேவனுக்குரியதாக இருக்கிறது. அப்ப சொப்பனத்துக்கான பதிலை நான் யார்கிட்ட இருந்து வாங்கி தரேன்னு சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்றாரு. தேவ ஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நீங்கள் பதிலை பெற்றிருக்கிறீர்களா? இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, he was a man of integrity, he maintained integrity and was not forgotten by God. அவன் சுத்தமாக பூரணமாக இருந்ததினாலே கர்த்தராலே மறக்கப்படாதவனாக அந்த யோசேப்பு இருந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து நம்ம வேத வசனங்களை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, 20ஆம் வசனத்துல, 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி, பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகள் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இந்த கதையில படிச்சோன்னா தெரியும், அந்த யோசேப்பு பதில் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு காலகட்டத்தில் அவங்க யோசேப்பை மறந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள்.
சரி, அப்ப இந்த யோசேப்பு என்ன சூழ்நிலைக்கீழாக வருகிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, he acknowledged that God is providing the answer. சிறைச்சாலையில் இருந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு எல்லா பதிலையும் கொடுத்ததாக அந்த யோசேப்பு உணர்ந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, உலகத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை உலக சிறையில் நாம் இருப்போம் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு சமாதானம் அருளி இருக்கிறாரா? நீங்கள் தேவனிடத்திலே பதில் பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனிடத்திலே ஜெபித்து அதற்கான பதிலையும் அடையாளத்தையும் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? மூன்றாவது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். ஓகே, யோசேப் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, எகிப்தினுடைய இளவரசனாக, எகிப்து அரசிலே பார்வோனுக்கு அடுத்தபடியாக, he was the prime minister of Egypt, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து தேசத்தை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சரி, ஒரு கேள்வி. யோசேப்பு இந்த எகிப்து தேசத்தை ஆளுகை செய்யும் போது எத்தனை வயதை உடையவராக இருந்தார்? எத்தனை வயசு? சரி, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். 30, 40, 50. எத்தனை வயசு? ABC, சூஸ் த பெஸ்ட். 30 வயதை உடையவனாக இருந்தான். சரி, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். யோசேப்பு ஒரு தேசத்தினுடைய அதிபதியாக பொறுப்பேற்கும் போது எத்தனை வயசு? வெறும் 30 வயசு. இன்னைக்கு 30 வயசுள்ள வாலிபர்களுடைய வாழ்க்கையில் கனிகள் இருக்கிறதா? 30 வயது நிரம்பின வாலிபன் ஒரு தேசத்தினுடைய அதிபதியாக வைக்கப்படும் போது, ஏன் இன்றைக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற 30 வயது வாலிபர்கள், நம் சபையில் இருக்கிற 30 வயது வாலிபர்கள் ஏன் இன்றைக்கு உயர்வை பெறவில்லை? யோசேப்பு அப்பாவுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருந்தான். சரி, யோசேப்பு அந்த பார்வோனுடைய சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் அமைதியா இருந்தாரு. சரி, இன்னைக்கு நம்மளுடைய சபையிலையும் சரி, நம்மளுடைய வீடுகளும் சரி, ஏன் வாலிப பிள்ளைகளை நாம் அப்படி உயர்வில் பார்க்க முடியவில்லை என்று சொல்ல பார்க்கும்போது, காரணம் அவர்கள் கனியற்ற வாழ்க்கையவே விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு புறத்தில் நம்ம காட்டுவதும் கனியற்ற வாழ்க்கை தான், அது ஒரு பக்கம். நாம் காட்டும் வாழ்க்கை ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் வாழும் வாழ்க்கை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, கனியற்ற வாழ்க்கையை வாழ்வது நிமித்தமாக இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இந்த உலகத்தினுடைய உயரமான எல்லைகளில் பறக்க வேண்டியவர்களும் இன்றைக்கு தரையிலே தழுவ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ ஜனமே, கிறிஸ்துவின் குணம் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? கிறிஸ்துவினிடம் குணம் உங்களுடைய வாலிப பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறதா? கிறிஸ்துவின் குணம் என்ற அந்த 9 கனிகள் உங்களுடைய வீட்டினுடைய அச்சாரமாக இருக்கிறதா? யோசேப்பின் வாழ்க்கையிலே இது எல்லாம் நிரந்தரமாக அது கடைபிடிக்கப்பட்டதுனாலே இந்த யோசேப்பு அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவை எல்லாவற்றிலையும் அவன் கைந்தேர்ந்தவனாக இருக்கும்போது யோசேப்பு உயர்வை பெற்றான். இன்றைக்கு நாம் ஏன் உயர்வை பெறவில்லை என்று சொல்ல பார்க்கும்போது இவற்றிலும் நமக்கு குறைவு இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடத்திலே இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நற்குணத்தை போதிக்கிறார், தயவை போதிக்கிறார். இதே யோசேப்பு என்ன செய்தான் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, எகிப்தில் அவர் ராஜாவினுடைய அரண்மனையிலே சேவிக்கும் போது அவருடைய ஆளுகை திறமையினால பார்வோனுடைய ராஜ்யம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்துச்சு. சரி, அடுத்து பார்வோன் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஒருத்தரும் கிடையாது யோசேப்பை போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள். இன்றைய உலகத்தில் இன்றைக்கு நம்மை பார்க்கக்கூடிய ஜனம் யாராக இருந்தாலும் சரி, இந்த மனுஷனை மாதிரி வேற யாராவது இருப்பாங்களா என்று சொல்லக்கூடிய ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு செய்தியில் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. இன்னைக்கு யாராவது நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து யாராவது சத்தியத்தை ஏற்றவங்க இருக்கிறாங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கிற குணத்தை பார்த்து யாராவது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்ல பார்க்கும்போது ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னா யோசேப்பை பார்ப்போம். யோசேப்பை போல ஒரு மனுஷனும் அந்நாட்களில் இல்லை. நல்ல குணம் படைச்ச மனுஷன். அடுத்து பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால்
உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றாரு, அர்த்தம் சொல்றாரு, ராஜ்யத்தை சரியா ஆள்றாரு, எல்லா திறமைகளையும் படித்தனால ராஜா இந்த யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன்ன மாதிரி ஞானத்துல சிறந்தவனோ, உன்ன மாதிரி விவேகத்துல சிறந்தவனோ இந்த ராஜ்யத்துல ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி ராஜாவானவர் இந்த யோசேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சரி, இப்ப நம்ம பார்ப்போம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்கான ஒரு காலம் வருகிறது. எப்பன்னு சொல்ல பாருங்க, 42ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். அங்க பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்த நாட்டில் அவருடைய சகோதரர்களை எப்படி நடத்தினார்ன்னு சொல்ல பாரும்போது தயவோடு நடத்துறார். யோசேப்பு நினைச்சா அவங்க சகோதரர்களை என்ன செய்திருக்கலாம்? ஒரு காலத்தில் அவனை கொல்ல நினைச்சீங்களே, அப்பாட்ட போய் சொன்னீங்களே, என்னை தூக்கி கிணத்துல போட்டீங்க, என்னை எடுத்து அடிமையா விற்று போட்டீங்க, இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு நினைச்சா என்ன செய்திருக்கலாம்? இவங்களை கொண்டு போய் சிறையில் தள்ளி இருக்கலாம். ஆனா யோசேப்பு செய்தது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுது பாருங்க. 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். சரியா? முதல்ல யோசேப்புக்கு பார்த்தோம் தெரிஞ்சது, இந்த சகோதரன் வந்திருக்கிறானே, இந்த ரூபன், இந்த யூதா, இந்த பென்யமீன், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்களா என்று சொல்லி அவர் பென்யமீன் வந்து கடைசியில் வந்தார். பென்யமீன் இதில் வரல. சரியா? சரி, இவங்க சகோதரர்கள்லாம் பார்த்ததும் அவர் அடையாளம் கண்டு கொள்றாரு. சரி, கண்டு கொண்டதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட தன்னை தானே அறிமுகப்படுத்திக் கொள்றாரு. நான் தான் உங்க சகோதரன் என்று சொல்லி, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். சரி, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்றாரு? இன்னும் 5 வருஷம் இருக்க போகுது. சரி, என்ன செய்யுங்க? 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறவருக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் யாரை வச்சிருக்கிறாரு? என்னைய வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, நம்ம எப்படி இருக்கணுமா? அடைக்கலம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சபையில புகழ் பெற்ற பிரசங்கியார்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரசங்கங்கள்லாம் நான் அதிகமாக கேட்பதுண்டு. அவர் சொல்லும் வார்த்தை, ஒரு பிரசங்கியார் சொன்னார், இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் மொழிபெயர்ப்பவர் அவர் தான். ஒரு முறை ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், 7ஆம் நாள் அட்வென்ட் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? வேலைக்காக அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது, வேலையை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வேலையை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிய வைப்பதற்கு நம்ம சகல ஜனங்களையும் நம்ம அன்பினாலே நம்ம தாங்க முடியும். அப்ப யோசேப்பு செய்தது என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, வேலையை ஏற்படுத்தி கொடுக்கிறவனாக இருந்தான், தேவனுடைய கற்பனைகளுக்கு உடன்படும் தொழுகையை செய்கிறவனாக இருந்தான், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். சாந்த குணம், தயவு, இரக்கம், விசுவாசம், இது எல்லாம் அவனிடத்திலே காணப்பட்டதுனாலே யோசேப்பை ஆண்டவர் மேலும் மேலுமாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். 8ஆம் வசனம். இப்ப அந்த யோசேப்னாலதான் அவங்க குடும்பத்துக்கே ஒரு நல்லது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. அவர் சொல்றாரு பாருங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் பார்த்துட்டு, எப்பா நீங்க என்னை அனுப்பல, என்னை அனுப்புனது ஆண்டவரே என்னை அனுப்பியிருக்கிறார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். தேவ ஜனமே, யோசேப்பினுடைய உயர்வு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. காரணம் எதை நம்பினார் தெரியுமா? he believed in the providence of God. தெய்வீக பாதுகாப்பை அதிகமாய் நம்பினவனாக யோசேப்பு இருந்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, ஒரு பக்கத்துல இருக்கட்டும், ஆனா ஆண்டவருடைய பாதுகாப்பு என் மேல இருந்துச்சு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம், 24, 25 பார்ப்போம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, தான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை முடிகிறது. தேவ ஜனமே,
யோசேப்பினுடைய வாழ்க்கைக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன சம்மந்தம்? முதல்ல படித்தோம் பார்த்தீங்களா, யோசேப்பு கானானில் இருக்கும்போது சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான், தகப்பனாலே நேசிக்கப்பட்டான். மீதமான சபையே, இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்களிலே நாம் சகோதரர்களாலே பகைக்கப்படுவோம். நம்ம யாரை துரோகி என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருப்போமோ அவர் மூலமாக நாம் காட்டி கொடுக்கப்படுவோம். ஆனால் வேதம் சொல்லியிருக்குது, முடிவு வரைக்கும் நிலை நிற்பவனை என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்ப அது வரைக்கும் நிலை நிற்க வேண்டிய அளவுக்கு நம்முடைய குணத்தை நாம் கிறிஸ்துவின் குணமாக நாம் மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, ஒருவேளை உலகத்தின் சூழ்நிலை நிமித்தமாக நாம் சிறையில் தள்ளப்பட்டாலும், இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு நாம் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டாலும், அந்த இடத்திலையும் ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நாம் நம்மை ஒரு மாதிரியாக வைக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லிருக்கிறது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாருக்கு மாதிரியா இருக்கணும்? விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாய் இருக்க வேண்டும். நம்ம மாதிரிகளாக இருப்போமா, இல்லை ஒரு மாதிரியா நம்ம இருக்க போறோமா? தேவ ஜனமே, ஒருவேளை இது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரியா இருந்துட்டோம்னு சொன்னோம்னா, இனிமேல் அந்த ஒரு மாதிரின்னு சொல்ற அளவுக்கு வேண்டாம், மாதிரிகளாக நாம் வாருவோம். யோசேப்பை போல நல்ல குணலட்சணங்களை நாம் வெளிப்படுத்துவோம். ஏனென்றால் வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, யோசேப்பு யாராவது, யோசேப்பு யாரு? கனி தரும் செடி. கனி தரும் செடி அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்ல வரும்போது, ஒரு செடியில ஒரு இலையை பறிக்க பறிக்க என்ன செய்யும்? இலை என்ன செய்யும்? திரும்ப திரும்ப வரும். கனியை பறிக்க பறிக்க மீண்டும் என்ன செய்யும்? கனி என்ன செய்யும்? வரும். அப்ப யோசேப்பு என்ற இந்த கனி தரும் செடியில அவருடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள அந்த யோசேப்பு இடத்துல அந்த குணம் இருக்குது. அப்ப யோசேப்பை போல நாம் மாறினேன்னா என் வீடு எப்படி இருக்கும்? யோசேப்பை போல நாம் மாறினேன்னா என் சபை எப்படி இருக்கும்? யோசேப்பு போல நாங்க எல்லாருமே மாறிட்டோம்னா எங்க சமுதாயம் எப்படி இருக்கும்? நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? இந்த உலகம் எப்படி இருக்கும்? தேவ ஜனமே, இன்றைக்கு இங்கிருந்து நாம் கடன் செல்லும் போது ஒரு காரியத்தை நம் மனதில் வைத்திருக்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த ஆவியின் கனிகளாகிய 9 காணப்பட்டது. அந்த கனிகளுக்காக அவன் தேவனை சார்ந்திருந்தான். ஒரே ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். 2016ஆம் ஆண்டு நாக்பூரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயரை நான் எடுத்து வைத்திருந்தேன். ஓகே, கலம்பேஸ்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் குறிப்பாக பல இன வாரியாக ஜனங்கள் பிரிக்கப்பட்டு வாழ்கிறார்கள். உயர்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு பகுதியை பயன்படுத்துவார்கள், அதன் வழியாக போவார்கள். அதன் வழியாய் போய் அங்கே இருக்கிற கிணற்றில் உள்ள தண்ணீரை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். மற்ற தாழ்ந்த நிலைமையில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த வழியாக போகக்கூடாது, அவர்கள் சற்று தூரமாக போய் அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த கிணற்றிலிருந்து அவர்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் இந்த கிராமத்தில் இருந்த ஒரு பெண்மணி, சங்கீதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்தார்கள் சொன்னா பாருங்க, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு அவசரம், ஒரு கஷ்டம், வேகமாக போனாங்க. யாரும் பாராத நேரத்தில் இந்த உயர் இனத்தின் ஜனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய், யாரும் பாராத நேரத்தில் போய் கொஞ்சம் தண்ணியை மொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க மொண்டு கொண்டு வரும் வேளையிலே ஒருத்தர் பார்த்தாங்க, ரொம்ப தூஷணமான வார்த்தையினால பேசிட்டாங்க, பயங்கரமாக காயப்பட்டாங்க. சரி, இதை பார்த்து கொண்டிருந்த கணவன், அந்த கணவன் பேர் பாபுராவ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாபுராவ் என்ன செய்தார்னு சொல்லலாம் பாரும்போது, தன் மனைவியினுடைய அந்த அவமானத்தை அவர் அங்கீகரிக்கும்படியாக, எதுக்கு நம்ம போய் இன்னொரு இடத்துல தண்ணி பிடிக்கணும், எதுக்கு நம்ம அவமானப்படணும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டு வாசல்லையே அவர் கிணறு ஒன்று தோண்ட ஆரம்பித்தார். நம்ம செய்திகள் நம்ம பார்த்தோம்னா எத்தனை நாள் அந்த கிணறு தோண்டாருன்னு சொல்லும்போது, வெறும் 40 நாட்கள்ல ஒரு கிணத்தை தோண்டாரு. அந்த கிணற்றிலிருந்து வந்த நீர் மற்ற இடங்களில் வந்த நீரை காட்டிலும் தெளிவானதாகவும் நல்ல ருசிகரமானதாக இருந்தது. மற்ற இடங்களில் உள்ளவர்கள்லாம் இங்கே தண்ணீரை மொண்டு போக ஆரம்பித்தார்கள். சரி, என்ன பாடத்தை இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம்? தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் நாம் ஒரு சவாலை எடுக்க வேண்டும். பல கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டும், பல அவமானங்களை நாம் சந்திக்க வேண்டும்.
உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது அது சாதாரணமாக கிடைத்துவிடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அந்த வெற்றிக்கு ஈடு இணையான உழைப்பை நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவர் எடுத்ததும் இந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு குமாரனாக பிறந்தாரு, அவர் அங்கே எகிப்தில் அரண்மனையில் உட்கார்ந்தாருன்னு சொல்லி கிடையாது. அவருடைய வாழ்க்கையினுடைய பாடுகளையும் அனுபவத்தையும் கஷ்டத்தையும் கேட்டோம்னா அவர் கூட உட்காந்து நம்ம அழுவோம். அந்த அளவுக்கு வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கும் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனுடைய அழைப்பில் இன்றைக்கு நீங்கள் இருக்கும்போது, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம். உயரமான ஸ்தானத்திலே நாம் வெகு சீக்கிரத்திலே அமர்வோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட கடன் செல்வோம். யோசேப்பு கனித்தரும் செடி, இன்றைக்கு நாமும் கனித்தரும் செடிகளாக நாம் மாறுவோம். இந்த செய்திக்கு இணங்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் யாரும் முழங்கால் அமர்ந்தோனமாவே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த நல்லதொரு நாளின் இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் செய்தியை கேட்டோம். யோசேப்பு ஒரு கனித்தரும் செடி. எங்கள் வாழ்க்கையில் யோசேப்பின் குணங்கள் காணப்படுவதற்கு ஏதுவாக எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகள் யோசேப்பின் குணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவதற்கும், யோசேப்பை போல போராட்டம் மிகுந்த வாழ்க்கையிலும் பொறுமையோடும் சாந்தத்தோடும் நடந்து கொள்வதற்கும், வெற்றி கிடைத்த பிற்பாடும் ஆண்டவரே இரக்கம் காண்பிப்பதற்கும் தயவு காண்பிப்பதற்கும் தேவன் எங்களை கிருபையோடு வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியை குறித்து நாங்கள் நியாய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்கிறதன் அடிப்படையினாலே இந்த செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதன்படி வாழ்வதற்கு கர்த்தர் எங்கள் கிருபை செய்து வழிநடத்தியறலும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.